வணக்கம். புதுச்சேரி சமூக நலத்துறை சார்பில் நடைபெற்ற சர்வதேச மாற்றுத்திறனாளிகள் விழாவில் கவர்னர் கைலாஷ்நாதன், முதலமைச்சர் ரங்கசாமி ஆகியோர் கலந்து கொண்டு மாற்றுத்திறனாளிகளுக்கு விருதுகள் மற்றும் பரிசுகள் வழங்கி பாராட்டினார்கள். புதுச்சேரி அரசு சமூக நலத்துறை சார்பில் சர்வதேச மாற்றுத்திறனாளிகள் தின விழா புதுச்சேரி சித்தன்குடியில் உள்ள தனியார் திருமண நிலையத்தில் இன்று கொண்டாடப்பட்டது. துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் மற்றும் முதலமைச்சர் ரங்கசாமி ஆகியோர் குத்து விளக்கேற்றி விழாவை தொடங்கி வைத்து சிறப்புரையாற்றி மாற்றுத்திறனாளிகளுக்கான மாநில விருதுகளை வழங்கினர். இந்த நிகழ்ச்சியில் சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் மாற்றுத்திறனாளிகளுக்கு உபகரணங்களை வழங்கினார். சமூக நலத்துறை அமைச்சர் ஜெயக்குமார் நோக்கவுரையாற்றிட நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். விழாவில் 29 மாற்றுத்திறனாளிகளுக்கு வெவ்வேறு பிரிவுகளின் கீழ் ரொக்க பரிசுடன் கூடிய மாநில விருதுகள் வழங்கப்பட்டன. 10 பார்வை திறன் மாற்றுத்திறனாளி மாணவர்களுக்கு சிறப்பு மடிக்கணினிகள் வழங்கப்பட்டன. 13 மாற்றுத்திறனாளி தம்பதியர்களுக்கு ரூபாய் 1 லட்சம் வீதம் திருமண ஊக்கத்தொகை வழங்கப்பட்டது. 250 செவித்திறன் குறைந்த மாற்றுத்திறனாளிகளுக்கு உபகரணங்கள் வழங்கப்பட்டன. சமூக நலத்துறை சார்பில் நடத்தப்பட்ட மாற்றுத்திறனாளிகளுக்கான விளையாட்டு போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசு பொருட்கள் வழங்கப்பட்டன. இந்த விழாவில் அதிகாரிகள், மாற்றுத்திறனாளிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். மார்பக புற்றுநோயால் பெண்கள் அதிகம் பாதிக்கப்படுகிறார்கள் என்றும் அவர்கள் உடற்பயிற்சி, யோகா செய்து அதன் பாதிப்புகளில் இருந்து தங்களை காத்துக்கொள்ள வேண்டும் என கவர்னர் கைலாஷ்நாதன் அறிவுறுத்தியுள்ளார். தனியார் அமைப்பு சார்பில் மார்பக புற்றுநோய் இலவச மருத்துவ பரிசோதனை முகாமின் தொடக்க விழா கடற்கரை சாலையில் உள்ள மேரி கட்டிடத்தில் இன்று நடைபெற்றது. விழாவில் சிறப்பு விருந்தினராக துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் கலந்து கொண்டு குத்துவிளக்கேற்றி இலவச முகாமினை தொடங்கி வைத்தார். தொடர்ந்து விழாவில் பேசிய அவர், மார்பக புற்றுநோயால் பெண்கள் அதிகம் பாதிக்கப்படுகிறார்கள். அவர்கள் உடற்பயிற்சி, யோகா செய்து அதன் பாதிப்புகளில் இருந்து தங்களை காத்துக்கொள்ள வேண்டும். பெண்கள் சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும். அறிகுறிகள் தென்படும் பட்சத்தில் மருத்துவ பரிசோதனை செய்து கொள்ள தயக்கம் காட்டக்கூடாது. வீட்டில் உள்ளவர்களும் சமுதாயத்தில் உள்ளவர்களும் இது பற்றி விழிப்புணர்வுடன் செயல்பட்டு தங்கள் அன்புக்கு உரியவர்களின் ஆரோக்கியத்தை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்றார். இந்த நிகழ்ச்சியில் புதுச்சேரி நகராட்சி ஆணையர் கந்தசாமி, தனியார் அமைப்பு தலைவர் ஆனந்தகுமார், விளம்பர பிரிவு செயலர் மோகன பிரியா, துணைத் தலைவர் பினு ஹாசன் மற்றும் மருத்துவர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். புத்தாண்டு கொண்டாட்டத்தை முன்னிட்டு ஒயிட் டவுன் பகுதியில் 31ஆம் தேதி பிற்பகல் முதல் வாகனங்கள் செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளதாக டிஐஜி சத்யசுந்தரம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக செய்தியாளர்களை சந்தித்த அவர், புதுச்சேரியில் புத்தாண்டை கொண்டாட லட்சக்கணக்கானோர் கடற்கரை சாலையில் கூடுவார்கள் என்பதால் நகர பகுதியில் போக்குவரத்து நெரிசலை கட்டுப்படுத்த 31ஆம் தேதி பிற்பகல் முதல் ஒயிட் டவுன் பகுதி முழுவதும் வாகனங்களுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. ஒயிட் டவுன் பகுதியை சுற்றி 10 இடங்களில் வாகன நிறுத்தும் இடங்கள் அமைக்கப்பட உள்ளது. சுற்றுலா பயணிகள் மற்றும் பொதுமக்கள் அந்த வாகன நிறுத்தும் இடத்தில் வாகனங்களை நிறுத்திவிட்டு அரசின் மூலம் இயக்கப்படும் இலவச பேருந்து மூலமாக கடற்கரை சாலை உள்ளிட்ட ஒயிட் டவுன் பகுதிக்கு செல்ல ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. ஒயிட் டவுன் பகுதியில் வசிக்கும் பொதுமக்களுக்கு மட்டும் பாஸ் வழங்கப்படும். கடந்த ஆண்டு 2 லட்சம் பேர் வரை கடற்கரை சாலையில் கூடினார்கள். இந்த ஆண்டு அதைவிட கூட்டம் அதிகமாக இருக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனவே கூடுதல் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட உள்ளனர் என்றார். மேலும் வரும் 1ஆம் தேதி முதல் புதுச்சேரியில் இருசக்கர வாகன ஓட்டிகள் மற்றும் பின்னால் அமர்ந்து வருபவர்கள் கட்டாயம் ஹெல்மெட் அணிய வேண்டும் என்றும், மீறினால் 1000 ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் என்றார். நல்லாட்சி வாரத்தை முன்னிட்டு கிருஷ்ணா நகர் ஆதி திராவிடர் மாணவியர் விடுதியில் நடைபெற்ற விழிப்புணர்வு முகாமில் மாவட்ட ஆட்சியர் குலந்துங்கன் கலந்து கொண்டு மாணவிகளின் குறைகளை கேட்டறிந்து உடனடியாக நிவர்த்தி செய்ய அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். புதுச்சேரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தின் வழிகாட்டுதலின்படி புதுச்சேரி அரசு ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறையின் கீழ் இயங்கும் கிருஷ்ணா நகர் ஆதி திராவிடர் மாணவிகள் விடுதியில் நல்லாட்சி வாரத்தை முன்னிட்டு துறை மூலம் செயல்படுத்தப்படும் திட்டங்கள் குறித்தான சிறப்பு விழிப்புணர்வு முகாம் நடைபெற்றது. துறை இயக்குநர் இளங்கோவன் தலைமையில் நடைபெற்ற விழாவில் சிறப்பு விருந்தினராக மாவட்ட ஆட்சியர் குலந்துங்கன் கலந்து கொண்டு மாணவிகளிடையே கலந்துரையாடினார். அப்பொழுது புதிய நாப்கின் இயந்திரம் வேண்டும், தினசரி உணவு முறைகளை மாற்ற வேண்டும், இரவு நேரத்தில் பணி முடிந்து வரும் மாணவிகளுக்கு போக்குவரத்து வசதி செய்து தர வேண்டும் உட்பட பல்வேறு கோரிக்கைகளை மாணவிகள் முன்வைத்தனர். இதனை கேட்டறிந்த மாவட்ட ஆட்சியர் உடனடியாக கோரிக்கைகளை நிவர்த்தி செய்ய அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார்.
தொடர்ந்து விழாவில் பேசிய இயக்குனர் இளங்கோவன், ஆதிதிராவிட நலத்துறை மூலம் மாணவிகளுக்கு 25க்கும் மேற்பட்ட நலத்திட்டங்கள் உள்ளன என்றும் அதனை மாணவிகள் சரியாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றார். எந்த தீய பழக்கங்களும் இல்லாமல் குறிக்கோளுடன் படித்தால் வாழ்வில் வெற்றி நிச்சயம் என்ற இயக்குனர், ஆதிதிராவிட நலத்துறை மூலம் செயல்படுத்தப்படும் திட்டங்களை பற்றி சக மாணவிகள் மற்றும் பொதுமக்களிடம் எடுத்துக் கூற வேண்டும் என்றார். மாணவிகளிடையே ஜாதி மத பாகுபாடுகளை களையும் வகையில் அனைத்து சமுதாய மாணவிகளுக்கும் விடுதியில் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது என்றார். அதனைத் தொடர்ந்து மாவட்ட ஆட்சியர் மற்றும் இயக்குனர் இளங்கோவன் உட்பட அதிகாரிகள் மாணவிகளுடன் கலந்துரையாடி கொண்டு உணவு அருந்தினர். இந்த நிகழ்ச்சியில் ஆதிதிராவிட நலத்துறை அதிகாரிகள், விடுதி காப்பாளர், ஊழியர்கள் உட்பட மாணவிகள் திரளாக கலந்து கொண்டனர். மக்களுக்கு சேவை செய்வதில் அதிகாரிகள் முழு ஈடுபாட்டுடன் செயல்பட வேண்டுமென கவர்னர் கைலாஷ்நாதன் அறிவுறுத்தியுள்ளார். ஊசூடு தொகுதியில் நல்லாட்சி வார விழா நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக கவர்னர் கைலாஷ்நாதன் கலந்து கொண்டு முகாமை துவக்கி வைத்து சிறப்புரையாற்றினார். இந்நிகழ்ச்சிக்கு அமைச்சர் சரவணன்குமார் தலைமை தாங்கி தலைமை உரையாற்றினார். நிகழ்ச்சியில் தலைமை செயலர் சரத் சவுகான், கலெக்டர் குலந்துங்கன், கவர்னரின் செயலர் நெடுஞ்செழியன், செயலர் பங்கஜ் குமார்ஜா, சப் கலெக்டர் சோமசேகர அப்பாராவ் கொட்டாரு, தாசில்தார் சேகர், ஆதிதிராவிட நலத்துறை இயக்குனர் இளங்கோவன் உள்ளிட்ட அதிகாரிகள் கலந்து கொண்டனர். இந்நிகழ்ச்சியில் கவர்னர் கைலாஷ்நாதன் பேசுகையில், அரசு அதிகாரிகளை நான் கேட்டுக் கொள்வதெல்லாம் அவர்கள் மக்களுக்கு சேவை செய்வதில் முழுமையான ஈடுபாட்டை காட்ட வேண்டும். அரசு நிர்வாகத்தின் மீது மக்களுக்கு இருக்கும் நம்பிக்கையை மேலும் உறுதிப்படுத்தும் விதமாக செயல்பட வேண்டும் என்றார். ஜிப்மரில் 99 உள்ளிருப்பு மருத்துவ அதிகாரி பதவிக்கு ஆன்லைனில் விண்ணப்பங்கள் வரவேற்கப்பட்டுள்ள நிலையில் இப்பதவிக்கான ஆன்லைன் தேர்வு வருகிற ஜனவரி 18ஆம் தேதி நடக்கிறது என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் இயங்கி வரும் ஜிப்மர் மருத்துவமனையில் காலியாக உள்ள 99 முதுநிலை உள்ளிருப்பு மருத்துவ அதிகாரி பதவிக்கு 3 ஆண்டுகள் தகுதி உள்ள இந்திய குடிமகன்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்பட்டுள்ளது. அனஸ்தீசியாலஜி 14, அனாட்டமி 3, உயிர் வேதியியல் 3, பல் மருத்துவம் 1, தோல் மருத்துவம் 3, அவசர சிகிச்சை மருத்துவம் 6, NNT 2, தடைவியல் மருத்துவம் 2, பொது மருத்துவம் 12, பொது அறுவை சிகிச்சை 7, முதியோர் மருத்துவம் 1, நுண்ணுயிரியல் 2 உட்பட 28 துறைகளில் மொத்தமாக 99 முதுநிலை உள்ளிருப்பு மருத்துவ அதிகாரிகள் பணியிடங்கள் நிரப்பப்பட உள்ளது. இதில் பொது பிரிவு 35, OBC 20, SC 13, EWUS 5, ST 26 என இடங்கள் ஒதுக்கப்பட்டுள்ளது. இப்பதவிகளுக்கான MNC மற்றும் MCI அங்கீகாரம் பெற்ற பல்கலைக்கழகத்தில் MD, MS, TNP, MDS பட்டம் பெற்று 45 வயதுக்கு மிகாமல் இருப்பவர்கள் விண்ணப்பிக்கலாம். வயது வரம்பில் SC, ST பிரிவினருக்கு 5 ஆண்டுகளும், OBC பிரிவினருக்கு 3 ஆண்டுகளும் தளர்வு அளிக்கப்பட்டுள்ளது. இந்த பதவிகளுக்கான ஆன்லைன் எழுத்துத் தேர்வில் பங்கேற்க வருகிற ஜனவரி 6ஆம் தேதி மாலை 4:30 மணியளவில் www.jipmer.education.in என்ற ஜிப்மர் இணையதளத்தில் விண்ணப்பிக்க வேண்டும். ஜனவரி 13ஆம் தேதி முதல் மாலை 6 மணியிலிருந்து விண்ணப்பதாரர்கள் ஹால் டிக்கெட்டை பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். இதற்கான எழுத்துத் தேர்வு வருகிற ஜனவரி 18ஆம் தேதி காலை 9 மணி முதல் 10 மணி வரை ஆன்லைன் மூலம் ஒரே ஷிப்டாக நடைபெறும். தேர்வு முடிவு மற்றும் தரவரிசை பட்டியல், நேர்காணலுக்கான தற்காலிக தகுதியான நபர்கள் பட்டியல், நேர்காணல் நடைபெறும் தேதி, இறுதி தேர்வு முடிவு ஆகியவை பின்னர் அறிவிக்கப்படும் என்று ஜிப்மர் இயக்குனர் ராகேஷ் அகர்வால் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி கைரளி ஐயப்ப பூஜை டிரஸ்ட் சார்பில் நடைபெற்ற 26ஆம் ஆண்டு லட்சார்ச்சனை விழாவையொட்டி மேளதாளங்களுடன் கேரள பாரம்பரிய உடையணிந்து 300க்கும் மேற்பட்ட பெண்கள் திருவிளக்கை கையில் ஏந்தியபடி முக்கிய வீதிகளில் ஊர்வலமாக சென்றது பொதுமக்களிடையே பரவசத்தை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி சாரம் பகுதியில் அமைந்துள்ள கைரளி ஐயப்பா பூஜை டிரஸ்ட் சார்பில் 26ஆம் ஆண்டு லட்சார்ச்சனை விளக்கு பூஜை நடைபெற்றது. முன்னதாக புதுச்சேரி சாரம் ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் இருந்து மேளதாளங்களுடன் 300க்கும் மேற்பட்ட பெண்கள் கேரள பாரம்பரிய உடை அணிந்து கையில் விளக்குகளுடன் ஊர்வலமாக சென்றனர். இரவு நேரத்தில் பெண்கள் கையில் விளக்கு ஏந்தியபடி ஊர்வலமாக சென்றது பொதுமக்களிடையே பரவசத்தை ஏற்படுத்தியது. இதில் ஐயப்பன் சுவாமி மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு யானை வாகனத்தில் வைக்கப்பட்டு திருவிதி விழா நடைபெற்றது.
திருவீதி உலாவானது சாரம் பகுதியிலிருந்து காமராஜர் சாலை, நேரு சாலை, பாரதி வீதி, ஈஸ்வரன் கோயில் வீதி வழியாக சென்று டிவி நகர் பகுதியில் உள்ள தனியார் மண்டபத்தை அடைந்தது. இதற்கான ஏற்பாடுகளை கைரளி ஐயப்ப பூஜை டிரஸ்ட் நிர்வாகிகள் சிறப்பாக செய்திருந்தனர். காரைக்கால் தந்தை பெரியார் அரசு மேல்நிலைப்பள்ளி சார்பில் நடைபெற்ற போதை தடுப்பு விழிப்புணர்வு பேரணியில் 100க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பேரணியாக சென்று போதை தடுப்பு குறித்து பொதுமக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தினார்கள். காரைக்கால் நகர பகுதியில் அமைந்துள்ள தந்தை பெரியார் மேல்நிலைப்பள்ளி நாட்டு நலப்பணி திட்டத்தின் சார்பில் போதை தடுப்பு விழிப்புணர்வு பேரணி இன்று நடைபெற்றது. பள்ளி வளாகத்தில் தொடங்கிய விழிப்புணர்வு பேரணியை பள்ளியின் துணை முதல்வர் பாஸ்கரன், இன்ஸ்பெக்டர் புருஷோத்தமன் ஆகியோர் கொடியசைத்து தொடங்கி வைத்தனர். இந்த போதை தடுப்பு விழிப்புணர்வு பேரணியில் 100க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு போதைப் பொருள் தடுப்பு குறித்த விழிப்புணர்வு பதாகைகளை கையில் ஏந்தியபடி முக்கிய சாலைகள் வழியாக சென்று பொதுமக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தினார்கள். இந்த பேரணிக்கான ஏற்பாடுகளை நாட்டு நலப்பணி திட்ட அலுவலர் விஸ்வேஸ்வர மூர்த்தி, இருபால் ஆசிரியர்கள் மற்றும் ஊழியர்கள் செய்திருந்தனர். உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட சாரதி நகரில் ரூபாய் 4,79,000 மதிப்பில் புதிய சிமெண்ட் சாலை அமைக்கும் பணியினை தொகுதி எம்எல்ஏ நேரு பூஜை செய்து தொடங்கி வைத்தார். புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட சாரதி நகர் 3வது வீதியில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியிலிருந்து ரூபாய் 4,79,000 மதிப்பில் புதிய சிமெண்ட் சாலை அமைக்கும் பணியின் துவக்க விழா இன்று நடைபெற்றது. விழாவில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் நேரு கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார். விரைந்து பணியை முடிக்குமாறு அதிகாரிகளிடம் அறிவுறுத்தினார். இந்த நிகழ்ச்சியில் நகராட்சி அதிகாரிகள், மனிதநேய மக்கள் சேவை மைய நிர்வாகிகள் மற்றும் அப்பகுதி மக்கள் திரளாக கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் மண், செங்கல், சிமெண்ட்டுகளை பயன்படுத்தாமல் இரும்பு தூண், தகடுகளால் நவீன தொழில்நுட்பத்தில் புதிய கட்டிடம் உருவாகி வருகிறது. கட்டிடங்கள் கட்டுவதில் நாளுக்கு நாள் நவீன தொழில்நுட்பங்கள் பயன்படுத்தப்பட்டு வருகின்றன. புதுச்சேரி அரசு சார்பில் முதல் முறையாக குமரகுரு பள்ளம் பகுதியில் பிரிகாஸ்ட் கற்களை கொண்டு 11 மாடிகளை கொண்டு அடுக்குமாடி குடியிருப்பு கட்டப்பட்டுள்ளது. இந்த நிலையில் புதுச்சேரி பொதுப்பணித்துறை தலைமை அலுவலகம் அருகே செங்கல், சிமெண்ட், மணல் ஆகியவற்றை பயன்படுத்தாமல் முழுக்க இரும்பு தூண்கள், தகடுகளை பயன்படுத்தி புதிய தொழில்நுட்பத்தில் விடுதி ஒன்று கட்டப்பட்டு வருகிறது. சுமார் 50 அடி உயரத்தில் 3 மாதத்தில் இந்த கட்டிடம் கட்டப்பட்டுள்ளது. இந்த கட்டிடத்தின் தளத்துக்கும் பக்கவாட்டு சுவர்களுக்கும் தகடுகள் பயன்படுத்தப்பட்டுள்ளன. தேவைப்படும் நேரத்தில் வேறு இடத்திற்கு எளிதாக மாற்றக்கூடிய வகையில் உருவாக்கும் இந்த கட்டிடத்தை பொதுமக்கள் ஆச்சரியத்துடன் பார்த்து செல்கின்றனர். புதுச்சேரி மாநில பர்வத ராஜகுல சங்கத்தின் பொதுக்குழு கூட்டம் முருங்கப்பாக்கம் பகுதியில் நடைபெற்றது. புதுச்சேரி மாநில பர்வத ராஜகுல சங்கத்தின் பொதுக்குழு கூட்டம் முருங்கப்பாக்கம் சமுதாய நலக்கூடத்தில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் சங்கத்தின் காப்பாளரும் புதுவை மாநில முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினருமான பேராசிரியர் ராமதாஸ் முன்னிலையில் சங்க தலைவர் ராமலிங்கம் தலைமையில் நடைபெற்ற இந்த பொதுக்குழு கூட்டத்தில் சங்கத்தின் 2025ஆம் ஆண்டிற்கான தினசரி கேலண்டரை பேராசிரியர் ராமதாஸ் வெளியிட்டார். கூட்டத்தில் பொதுச் செயலாளர் கணேசன், பொருளாளர் நாகலிங்கம் மற்றும் கோவிந்தன் உட்பட சங்க உறுப்பினர்கள் அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். ஸ்ரீ சர்வமங்கல சாய்பாபா திருக்கோவிலில் 6ஆம் ஆண்டு பாத யாத்திரை விழாவில் அலங்கரிக்கப்பட்ட சாய்பாபாவுடன் பக்தர்கள் ஊர்வலமாக சென்றனர். புதுச்சேரி பெரம்பை பகுதியில் அமைந்துள்ளது ஸ்ரீ சர்வமங்கல சாய்பாபா திருக்கோவில். இந்த திருக்கோவிலின் 6ஆம் ஆண்டு துவக்க விழாவையொட்டி பாத யாத்திரை நடைபெற்றது. புதுச்சேரி காந்தி வீதி வரதராஜ பெருமாள் திருக்கோவிலில் இருந்து அலங்கரிக்கப்பட்ட 6 அடி சாய்பாபா சுவாமி அலங்கார ஊர்தியில் வைக்கப்பட்டு பக்தர்கள் சாய்பாபா பஜனைகளுடன் யாத்திரை நடைபெற்றது. சாய்பாபா பாத யாத்திரையானது காந்தி வீதி, நேரு வீதி, காமராஜர் சாலை, வழுதாவூர் சாலை வழியாக பெரம்பை பகுதியில் உள்ள கோயிலை வந்தடைந்தது. தொடர்ந்து மகா தீபார்த்தனை காட்டப்பட்டது. இதில் பக்தர்கள் பலரும் கலந்து கொண்டனர். காரைக்காலில் காவல்துறை சார்பில் நடைபெற்ற மக்கள் குறை தீர்ப்பு முகாமில் டிஐஜி சத்யசுந்தரம் கலந்து கொண்டு மக்களின் குறைகளை கேட்டறிந்து உடனடியாக நடவடிக்கை எடுக்க போலீசாருக்கு உத்தரவிட்டார். புதுச்சேரி காவல்துறை சார்பில் வாரந்தோறும் மக்கள் குறை தீர்ப்பு நாள் நடைபெற்று வருகிறது. அந்த வகையில் காரைக்கால் மாவட்டத்தில் முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் மக்கள் குறைதீர் நாள் நடைபெற்றது.
இதில் டிஐஜி சதீஷ் சுந்தரம் கலந்து கொண்டு பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்களிடம் குறைகளை கேட்டறிந்தார். மேலும் அதன் மீது உரிய நடவடிக்கை எடுக்க போலீசாருக்கு உத்தரவிட்டார். சபாநாயகர் செல்வத்திற்கு எதிரான நம்பிக்கையில்லா தீர்மானத்தை காங்கிரஸ் ஆதரிக்கும் என காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைவர் வைத்திலிங்கம் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி காங்கிரஸ் கட்சியின் தலைமை அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த வைத்திலிங்கம் எம்பி, சபாநாயகர் செல்வம் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் கொடுத்துள்ள 2 எம்எல்ஏக்கள் கடிதம் குறித்து சிறப்பு சட்டமன்றத்தை கூட்டி விவாதிக்க வேண்டும். சிறப்பு சட்டமன்றத்தை கூட்டினால் சபாநாயகருக்கு எதிரான தீர்மானத்தை காங்கிரஸ் ஆதரிக்கும் என்றார். சபாநாயகர் மீது கூறும் புகார்களுக்கு எதிர்க்கட்சிகளிடம் மாற்று கருத்து இல்லை. சபாநாயகர் அனைத்து விஷயங்களிலும் தலையிடுகிறார். தொடர்ந்து அரசியல் நடவடிக்கையில் ஈடுபடுகிறார். சபாநாயகர் நடுநிலையாக இருக்க வேண்டும் என்பது சட்டம். ஆனால் இந்த சட்டத்தை மீறி சபாநாயகர் செல்வம் செயல்படுகிறார். எனவே அவர் மீதான நம்பிக்கையில்லா தீர்மானத்தை காங்கிரஸ் ஆதரிக்கும் என்றார். புனித பேட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்ற கிறிஸ்துமஸ் பெருவிழாவில் பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. புனித பேட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் கிறிஸ்துமஸ் பெருவிழா வழக்கமான உற்சாகத்துடன் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. விழாவில் புனித அந்திரேயா ஆலய பங்கு தந்தை ஜோசப் பால், புதுவை கடலூர் மறைமாவட்ட பேராயர், கல்விக்கான செயலர் அருட்தந்தையர் பீட்டர் ராஜேந்திர ஆகியோர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பிரம்மாண்டமான முறையில் அமைக்கப்பட்டுள்ள கிறிஸ்துமஸ் குடிலை ஆசிர்வதித்து விழா குறித்த சிறப்பு செய்தியினை வழங்கினார்கள். மேலும் தேசிய அளவில் நடைபெற்ற விளையாட்டுப் போட்டியில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கும் மாநில அளவில் ஓவிய போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கும் பரிசுகள் வழங்கியும் சிறப்பித்தார்கள். இந்நிகழ்ச்சியில் பள்ளியின் தாளாளர் ஃபெடரிக் ரெஜிஷ், மருத்துவ இயக்குனர் ஜீட்டா ஃபெடரிக், முதல்வர் ஸ்டெல்லா, ஆலோசனை குழு உறுப்பினர்கள் மற்றும் முன்னாள் மாணவர்கள் ஆகியோர் திரளாக கலந்து கொண்டு சிறப்பித்தனர். மேலும் பள்ளியின் இருபால் ஆசிரிய பெருமக்கள் மற்றும் மாணவர்கள் கிறிஸ்துமஸ் கீதங்களை பாடி மகிழ்வித்தனர். விழாவிற்கான ஏற்பாடுகளை பள்ளி ஆசிரியர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். குடிசை மாற்று வாரியத்தின் மூலம் கல்வீடு கட்டும் திட்டத்தின் கீழ் அரியங்குப்பம் தொகுதியை சேர்ந்த பயனாளிகளுக்கு 69,40,000 ரூபாய் மானிய தொகையை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் வழங்கினார். புதுச்சேரி அரசு குடிசை மாற்று வாரியத்தின் மூலம் பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா வீடு கட்டும் திட்டத்தின் கீழ் கூரை வீடுகளை கல்வீடுகளாக கட்டுவதற்கு அரியங்குப்பம் தொகுதிக்குட்பட்ட தேங்காய்த்திட்டு, முருங்கப்பாக்கம், வீராம்பட்டினம், காக்கையந்தோப்பு, ஆர்கே நகர், கோட்டைமேடு ஆகிய பகுதிகளை சேர்ந்த பயனாளிகளுக்கு முதல் தவணையாக ஒரு பயனாளிகளுக்கு ரூபாய் 1,20,000, இரண்டாவது தவணையாக ரூபாய் 1,60,000 வீதம், 29 பயனாளிகளுக்கு ரூபாய் 46,40,000, மூன்றாவது தவணையாக ரூபாய் 1,20,000 வீதம், 3 பயனாளிகளுக்கு ரூபாய் 3,60,000 என மொத்தம் ரூபாய் 69,40,000 மானிய தொகையை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி வழங்கினார். ஆரியங்குப்பம் காமராஜர் திருமண மண்டபத்தில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் நகர மற்றும் கிராம அமைப்பு துறையின் செயல் அதிகாரி வீரகுமார், உதவி நகர அமைப்பாளர் தமிழ்செல்வி, குடிசை மாற்று வாரியத்தின் தலைமை செயல் அலுவலர் சுந்தர்ராஜ், உதவி பொறியாளர்கள் சுதர்சன், அனில்குமார், இளநிலை பொறியாளர் கோபிநாத், உதவி பேராசிரியர் அருணா மற்றும் பலர் கலந்து கொண்டனர். தமிழ் உரிமை இயக்கத்தின் சார்பில் உறுப்பினர் சேர்க்கை, கொள்கை மற்றும் நோக்கம் குறித்து விளக்க பரப்புரை வில்லியனூரில் நடைபெற்றது. புதுச்சேரி அடுத்த வில்லியனூரில் தமிழ் உரிமை இயக்கத்தின் சார்பில் நடைபெற்ற கொள்கை மற்றும் நோக்கம் குறித்து நடைபெற்ற விளக்க பரப்புரை கூட்டத்தில் இயக்கத்தின் தலைவர் பாவாணன் தலைமையேற்று இயக்கத்தின் பொதுக்குழு உறுப்பினர் ஆற்றலரசு முன்னிலை வகித்தார். இதில் தாய்மொழி தமிழுக்கான அடிப்படை உரிமையை நிலைநிறுத்துதல், தமிழ் அமைப்புகளோடு கலை பண்பாட்டு இலக்கிய இயக்கங்களோடு ஒருங்கிணைத்தல், தமிழர் வாழ்வியல் பண்பாடு கலாச்சார நெருக்கடிகளை எதிர்த்து போராடுதல், மேலும் தமிழ் மக்கள் இடையில் தமிழ் மொழி விழிப்புணர்வை ஏற்படுத்தி மொழி உணர்வை மேம்படுத்துதல் மற்றும் அனைத்து மாவட்டங்களிலும் இலவச கல்வி அடிப்படை உரிமையாக்குதல் போன்ற பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து விளக்க பரப்புரை கூட்டமானது நடைபெற்றது. இதில் தமிழ் உரிமை இயக்கத்தின் பொதுக்குழு உறுப்பினர்கள் மற்றும் பல்வேறு அணிகளை சார்ந்த நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். ஊசூடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பிள்ளையார்குப்பம் மற்றும் தொண்டமனத்தம் பகுதியில் சாலை வசதி அமைத்தல் பணிக்கான பூமி பூஜையை அமைச்சர் சரவணன்குமார் தொடங்கி வைத்தார்.
புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் கொம்யூன் ஊசூடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பிள்ளையார்குப்பம் பாலாஜி நகருக்கு ரூபாய் 1,68,000 மதிப்பீட்டிலான சாலை வசதி அமைத்தல் பணிக்கான பூமி பூஜையும், அதனைத் தொடர்ந்து தொண்டமனத்தம் சூர்யா கார்டன் நகருக்கு ரூபாய் 4,31,000 மதிப்பீட்டிலும் சாலை வசதி அமைத்தல் பணிக்கான பூமி பூஜை விழா நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் ஆதிதிராவிட நலத்துறை அமைச்சரும் ஊசூடு சட்டமன்ற தொகுதி உறுப்பினருமான சாய் சரவணன்குமார் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் வில்லியனூர் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் ரமேஷ், உதவி பொறியாளர் திருநாவுக்கரசு, இளநிலை பொறியாளர் ரங்கமன்னார் மற்றும் ஒரு பிரமுகர்கள் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். மழையால் ஒத்திவைக்கப்பட்ட பல்கலைக்கழக செமஸ்டர் தேர்வுகள் வரும் ஜனவரி 6ஆம் தேதி முதல் 20ஆம் தேதி வரை நடைபெற உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக புதுச்சேரி பல்கலைக்கழகத்தின் கீழ் இயங்கி வரும் அனைத்து இணைப்பு கல்லூரிகளின் முதல்வர்களுக்கு பல்கலைக்கழக உதவி பதிவாளர் ராஜலட்சுமி அனுப்பியுள்ள சுற்றறிக்கையில், அனைத்து இளநிலை, கலை, அறிவியல், தொழில்நுட்ப பாடப்பிரிவுகளில் பயிலும் மாணவர்களுக்கான 3வது மற்றும் 6வது செமஸ்டர் தேர்வுகள் முதலில் டிசம்பர் 3ஆம் தேதி முதல் டிசம்பர் 18ஆம் தேதி வரை நடைபெறும் என அறிவிக்கப்பட்டிருந்தது. இத்தேர்வுகள் தொடர் கனமழை மற்றும் புதுச்சேரி பல்கலைக்கழக மாணவர் பேரவை தேர்தல் காரணமாக ஒத்திவைக்கப்பட்டது. இந்நிலையில் ஒத்திவைக்கப்பட்ட செமஸ்டர் தேர்வுகளை வருகிற ஜனவரி 6ஆம் தேதி முதல் 20ஆம் தேதி வரை நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது. திருத்தப்பட்ட செமஸ்டர் தேர்வு கால அட்டவணை பின்வருமாறு: டிசம்பர் 3ஆம் தேதி நடைபெற வேண்டிய தேர்வு ஜனவரி 6ஆம் தேதியும், டிசம்பர் 4ஆம் தேதி நடைபெற வேண்டிய தேர்வு ஜனவரி 7ஆம் தேதியும், டிசம்பர் 5ஆம் தேதி நடைபெற வேண்டிய தேர்வு ஜனவரி 8ஆம் தேதியும், டிசம்பர் 12ஆம் தேதி நடைபெற வேண்டிய தேர்வு ஜனவரி 9ஆம் தேதியும், டிசம்பர் 13ஆம் தேதி நடைபெற வேண்டிய தேர்வு ஜனவரி 10ஆம் தேதியும், டிசம்பர் 16ஆம் தேதி நடைபெற வேண்டிய தேர்வு ஜனவரி 11ஆம் தேதியும், டிசம்பர் 17ஆம் தேதி நடைபெற வேண்டிய தேர்வு ஜனவரி 18ஆம் தேதியும், டிசம்பர் 18ஆம் தேதி நடைபெற வேண்டிய தேர்வு ஜனவரி 20ஆம் தேதியும் நடைபெறும். திருத்தப்பட்ட தேர்வு தேதி குறித்த விவரங்களை மாணவர்களுக்கு தெரிவிக்க வேண்டும் என்று அதில் கூறப்பட்டுள்ளது. புதுச்சேரி வானியர் முன்னேற்ற சங்கத்தின் ஐம்பெரும் விழா வில்லியனூரில் தனியார் மண்டபத்தில் நடைபெற்றது. புதுச்சேரி வில்லியனூர் தனியார் மண்டபத்தில் புதுச்சேரி வானியர் முன்னேற்ற சங்கத்தின் ஐம்பெரும் விழா நடைபெற்றது. சங்கத்தின் தலைவர் கல்லியபெருமாள் தலைமையில் நடைபெற்ற விழாவில் தென்னிந்திய வானியர் சங்க புதிய நிர்வாகிகளுக்கு பாராட்டு விழா மற்றும் அவர்களுக்கு கேடயம் மற்றும் பொன்னாடை அணிவித்து கௌரவிக்கப்பட்டது. சங்கத்தின் பல்வேறு எதிர்கால செயல்பாடுகளை பற்றியும் வாழ்வாதாரத்தை மேம்படுத்திக் கொள்வது பற்றியும் ஆலோசிக்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் ஏராளமான வானியர் முன்னேற்ற சங்கத்தின் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். மீண்டும் பணி வழங்க வலியுறுத்தி சட்டமன்றத்தை முற்றுகையிட முயன்ற பொதுப்பணித்துறை பணி நீக்கம் செய்யப்பட்ட ஊழியர்களுக்கும் போலீசாருக்கும் தள்ளுமுள்ளு ஏற்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுவை அரசின் பொதுப்பணித்துறையில் 2016 தேர்தலின் போது 1000க்கும் மேற்பட்டவர்கள் வவுச்சர் ஊழியர்களாக நியமிக்கப்பட்டனர். அரசியல் கட்சிகளின் புகார் காரணமாக தேர்தல் துறை ஊழியர்களை பணிநீக்கம் செய்தது. பணிநீக்கம் செய்யப்பட்ட ஊழியர்கள் ஒருங்கிணைந்து சங்கம் அமைத்து மீண்டும் பணி வழங்க கோரி பல ஆண்டாக போராட்டம் நடத்தி வருகின்றனர். புதுவை பட்ஜெட் கூட்டத்தொடரில் நீக்கம் செய்யப்பட்ட ஊழியர்களுக்கு மீண்டும் பணி வழங்கப்படும் என முதலமைச்சர் ரங்கசாமி அறிவித்திருந்தார். இந்த அறிவிப்பு வெளியாகி 20 மாதமாகியும் பணி வழங்கவில்லை. இதனால் தொடர்ந்து அவர்கள் பல்வேறு போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் கடந்த 3 நாட்களாக அண்ணா சிலை அருகே காத்திருப்பு போராட்டம் நடத்தி வந்த நிலையில் இன்று சட்டமன்றம் நோக்கி ஊர்வலம் நடத்தினர். ஒருங்கிணைப்பாளர் தெய்வீகன் தலைமையில் 100க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் ஊர்வலமாக புறப்பட்டனர். ஊர்வலம் நேரு வீதி, மிஷின் வீதி, ஜென்மராக்கினி மாதா கோவில் வழியாக ஆம்பூர் சாலையை அடைந்தது. அங்கு அவர்களை போலீசார் தடுத்து நிறுத்தியதால் அங்கு லேசான தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. இதனை அடுத்து கோரிக்கையை வலியுறுத்தி பணி நீக்கம் செய்யப்பட்ட ஊழியர்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். புதுச்சேரியில் முதுநிலை மருத்துவ படிப்புகளுக்கான 2வது சுற்று தற்காலிக சீட் ஒதுக்கீடு பட்டியல் சென்டாக் இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளது. இதில் சீட் ஒதுக்கப்பட்ட மாணவர்கள் வருகிற 28ஆம் தேதிக்குள் கல்லூரியில் சேர அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இதுகுறித்து சென்டாக் ஒருங்கிணைப்பாளர் அமன் சர்மா வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், நீட் சார்ந்த முதுநிலை மருத்துவ படிப்புகளில் உள்ள அரசு மற்றும் நிர்வாக ஒதுக்கீட்டு இடங்களுக்கான 2வது சுற்று வரைவு சீட் ஒதுக்கீடு பட்டியல் வெளியிடப்பட்டு ஆட்சேபனைகள் பெறப்பட்டது.
மாணவர்கள் தெரிவித்த ஆட்சேபனைகள் மற்றும் குறைகளை நிவர்த்தி செய்த பிறகு முதுநிலை மருத்துவ படிப்புக்கான 2வது சுற்று தற்காலிக சீட் ஒதுக்கீடு பட்டியல் சென்டாக் இணையதளத்தில் நேற்று வெளியிடப்பட்டுள்ளது. விண்ணப்பதாரர்கள் தங்களது பயனாளர் ஐடியை பயன்படுத்தி சீட் ஒதுக்கீட்டு உத்தரவை பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். விண்ணப்பதாரர்கள் பதிவிறக்கம் செய்த சீட் ஒதுக்கீட்டு உத்தரவுடன் அனைத்து அசல் சான்றிதழ்களை வருகிற 28ஆம் தேதி மாலை 5 மணிக்குள் சம்பந்தப்பட்ட கல்லூரி முதல்வரிடம் சமர்ப்பித்து கல்லூரியில் சேர வேண்டும். கல்வி கட்டணம் குறித்த விவரங்களுக்கு சென்டாக் இணையதளத்தில் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளது. மேலும் மாணவர்கள் தகவல் அறிய SMS அனுப்பப்பட்டுள்ளது. வேறு ஏதேனும் கேள்வி இருந்தால் சென்டாக் உதவி மையத்தை 041326555570 மற்றும் 26555571 ஆகிய தொலைபேசி எண்களில் தொடர்பு கொள்ளலாம் என்று அவர் கூறியுள்ளார். மறைந்த முன்னாள் முதல்வர் MTR ராமச்சந்திரன் படத்திறப்பு விழா வடுகரை பேருந்து நிலையத்தில் நடைபெற்றது. புதுச்சேரி முன்னாள் முதல்வர் MTR ராமச்சந்திரன் கடந்த 8ஆம் தேதி வயது மூப்பு காரணமாக ஏற்பட்ட உடல்நலக் குறைவால் காலமானார். அவரது உடல் அரசு மரியாதையுடன் தகனம் செய்யப்பட்டது. இதனைத் தொடர்ந்து நேற்று காலை வடுகரை பேருந்து நிலையத்தில் MTR ராமச்சந்திரன் படத்திறப்பு விழா நடைபெற்றது. இவ்விழாவில் MTR பேரன் மோகன்ராம், மொழிப்போர் தியாகி வேலாயுதம், வட்டார காங்கிரஸ் தலைவர் அம்மை நாதன் மற்றும் ஊர் பிரமுகர்கள் அண்ணாமலை, தயாநிதி, விஜி, யூசுப், முத்துராமன், பாஸ்கர், ஜெயராம், கோவிந்தசாமி, சுரேஷ், ராமலிங்கம் உட்பட பொதுமக்கள் கலந்து கொண்டு அவரது படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினர். பின்னர் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. புதுச்சேரியில் 3 பேரிடம் நூதன முறையில் ரூபாய் 7.58 லட்சம் மோசடி செய்யப்பட்டது குறித்து சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர். புதுச்சேரி வில்லியனூர் மூர்த்தி நகரை சேர்ந்தவர் விசிநாதன். இவரை மர்ம நபர் கைபேசியில் தொடர்பு கொண்டு குறைந்த வட்டியில் கடன் தருவதாக கூறியதை நம்பி அவர் கடனுக்கு விண்ணப்பித்துள்ளார். உடனே செயலாக்க கட்டணம் செலுத்த மர்ம நபர் கூறிய நிலையில் ரூபாய் 48,678 குறிப்பிட்ட வங்கி கணக்கில் அவர் செலுத்தினாராம். ஆனால் அவருக்கான கடன் தொகை வந்து சேரவில்லை. இதேபோல புதுச்சேரி அனிதா நகரை சேர்ந்த கன்னியம்மாள் அலெக் வேணி என்பவரிடமும் மர்ம நபர் குறைந்த வட்டியில் கடன் தருவதாக கூறி ரூபாய் 1.35 லட்சத்தை மோசடி செய்துள்ளார். ரெட்டியர்பாளையம் பழவன் நகரை சேர்ந்த ஜெயக்குமாரிடமும் பகுதி நேர வேலை என கூறி ரூபாய் 5.74 லட்சத்தை மர்ம நபர் மோசடி செய்துள்ளார். மேற்கண்ட 3 புகார்கள் குறித்து புதுச்சேரி இணையவழி குற்றப்பிரிவு போலீசார் வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.